இன்றைக்கி நம்ம பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 பற்றி பார்க்குறோம். இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்குல்ல, ஒழுங்குமுறை சட்டம். இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக, நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வரப்போ யார் பிரிட்டிஷில் பிரைம் மினிஸ்டர் பிரதமராக இருந்தார் அப்படின்னா வில்லியம் பிட் தான் பிரதமராக இருந்தார். அதனால தான் இந்த ஆக்டுக்குமே பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு சொன்னேன், பெட்டர் டிசிப்ளின் இன் த கம்பெனி சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் 2 விஷயம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், அதாவது கட்டுப்பாட்டு வாரியம் தமிழில் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது இயக்குனர் குழு. இது 2த்தையும் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், இந்த கட்டுப்பாட்டு வாரியம் எதுக்குன்னா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது அரசியல் விஷயத்தை டேக் ஓவர் பார்த்துக்கிட்டாங்க. யாருன்னா இந்த கட்டுப்பாட்டு வாரியம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ். இதுவே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்க என்ன எதுக்கு இவங்க இருந்தாங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வர்த்தகம் மற்றும் வணிகத்தை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு இருந்தாங்க. மொத்தம் 2 பிரிச்சுக்கிட்டாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு. இது யாருக்குன்னா இவங்கலாம் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் ட்ரேட் அண்ட் காமர்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க.